Hey guys, வணக்கம் and welcome back to Geeta's Curries and Crafts. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தீபாவளிக்காக பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது லைட்ஸ்க்கு அடுத்து ஸ்வீட்ஸ். எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ யூஷுவலான குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ட்ரை குலாப் ஜாமுன்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. And let's get started. இந்த ட்ரை குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணலாம், கடையில கிடைக்கிறது. நான் இங்க MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த சுகர் சிரப்க்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஏலக்காய் கூட ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்மளோட குலாப் ஜாமுன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலோ இல்லைனா அந்த குலாப் ஜாமுன்ஸ் கிராக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவில் நல்லா பிசைஞ்சிட்டு திரும்ப இதே மாதிரி பால்ஸாக உருட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட குலாப் ஜாமுன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே டீப் ஃப்ரை பண்ண போறோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்னொன்னா எண்ணெயில ட்ராப் பண்ணிடலாம். ஜாமுன்ஸை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விட போறோம். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது நல்லா வேகட்டும். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் இதை வெளியே எடுத்துட்டு நம்மளோட சுகர் சிரப்ல ட்ராப் பண்ணிடலாம். சுகர் சிரப்ல ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு 5 to 6 hours நல்லா ஊறட்டும். இதை மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாம தனியா வச்சிருங்க. ஸோ ஒரு 6 hours கழிச்சு வெறும் ஜாமுன்ஸ் மட்டும் சர்வ் பண்ணீங்கன்னா போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம கரீஸ் அண்ட் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.